இதுதாங்க I-15. நம்ம லாஸ் வேகாஸ்லேருந்து ஹரிக்கேன், அதாவது ஜயன் நேஷ்னல் பார்க்கு போயிட்டுருக்கோம். 75 மைல் பர் ஹவர் நம்ம போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா 79 போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து லாஸ் வேகாஸ். வெறும் பாலைவனமாக இருக்குது பாருங்கள். லாஸ் வேகாஸ்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே வந்திருப்பேன். ஒரே பாலைவனமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சிரமம் தான் இங்கே அமெரிக்காவில் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது. நிறையா ரூல்ஸ், ஐ மீன் ரூல்ஸை பார்த்து ஓட்டணும், இல்லாட்டினா கஷ்டம். அதனால் ஒரு மாதிரி பிகினர் தான். இன்றைக்கி காத்தால் தான் எடுத்தேன். 29 மே இன்னைக்கு காத்தால் தான் எடுத்தேன். ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் வந்து ட்ரெயின் அசிஸ்ட் போட்டதுனால உதருது. இந்த சைடில் போனால் நேராக போனால் தான் இல்லைன்னா அதுவே சிக்னல் போகும். 22 ஆகிடுச்சு. 79 I-15 போட்டு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 15. ரைட் சைடில் பார்த்தோம். எங்கே போலீஸ் நிற்பான், எங்கே ஃபோனு இது பண்ணுவான்னு தெரியல. இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறேன். தேங்க்யூ, பாய். ஸ்வீட்டுன்ற ஊரில் மெக்டானல்டில் பர்கர் சாப்பிட்டேன். இப்போ வந்து திருப்பி ஹரிக்கேன் போயிட்டுருக்கேன், ஜயான் நேஷ்னல் பார்க். ஸோ அதுதான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஹாஃப் போய் வரப்பேன். ஓகே, பாய். பாருங்க, மலை மேலே போயிட்டுருக்கோம். 10 நிமிஷத்தில் சுமார் தான். பெருசாக இங்கே ஒரு காட்டன் வீடு, காட்டன் டபுள் பெட்டு. இதுதான் வியூ, பேக் வியூ. முன்னாடி இது மவுண்டன் வியூ. நிறைய ஃபர்னிச்சர்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. இருக்குது 5 மணி. இப்போ என்ன சொல்லுன்னு வெயில் அடிக்குது. இங்கே வச்சு இதுதாங்க கோலாப் கேனியன். அதாவது ஜயன் நேஷ்னல் பார்க் வந்து 4-5 ஜோன்ஸ் இருக்குது. அதில் 4 ஜோன் இருக்குது. சவுத் என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோலாப் கேனியன் வந்துட்டு இப்போ 6:15 ஆகிடுச்சு. 7 மணி தான் அங்கே பேசியிருக்கேன். சவுத் என்ட்ரன்ஸு சிக்கல் தான். ஏன்னா நம்ம ஹையர் பண்ணோம் ரூட்டெல்லாம். இது வந்து விசிட்டர் சென்டர், ஜயான் விசிட்டர் சென்டர். ஸோ இது வந்து நம்ம கேம்பிங் கியரை முதல்ல வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்கலாம். பாருங்கள், தான் ஜயான். இதுதான் ஜயன் நேஷ்னல் பார்க்கோட கேனியன். இதில் ஒரு இடத்துல தான் அந்த ஏஞ்சல்ஸ் லேண்டிங் இருக்குது, மேலே ஏறி போகுது. ஸோ விசிட்டர் சென்டர் இங்கே தான் நம்ம பார்க் பண்ணோம். அவுட்ஃபிட்டர் வந்து இங்கே தான் இருக்குது. இப்படியே போயிருந்துருக்கலாம். நான் அப்படி சுற்றி கிட்டி இப்படி வந்திருக்கேன். அப்படியே நின்று பார்க்கிங் என்ன நல்லா வச்சுருக்கேன்ப்பா. 10 மினிட்டு 2 மணி நேரம் கார் பார்க்கிங். விசிட்டர் சென்டர் ஜயன் கேனியன். இங்கே தான் நம்ம பார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படி சுற்றி விட்டு திருப்பி இங்கேருந்து பார்க் பண்ணிக்கணும். இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது இல்லை, படாத பாடுபட்டோம். ஸோ இதுதான் விசிட்டர் சென்டர். ஸோ என்ன இருந்தால் ஸோ அந்த பூட்டிங் ஸ்ட்ரிக்கையும் இங்கேருந்து பார்க்கிங்லேருந்து இங்கேயே கொடுத்துட்டு வரலாம்.
பார்க்கிங் விசிட்டர்ஸ் நைட்டு 8:30 மணிக்குங்க சயான்லேருந்து நான் ஹரிக்கேன் போயிட்டுருக்கேன் தங்குற இடத்துக்கு 35-40 நிமிஷம் இருக்குது. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது. மோசமாக இருக்குது.